முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா ஓம் சைரான் நற்பவி ஆறுமுகம் மரலிடும் அனந்தனும் ஏறுமுகம். நான் மாரியம்மா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் நானும் எப்பவுமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். சரிங்க, இன்றைய வீடியோ பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சகோதரியோட வாழ்க்கையில நடந்த பல தரப்பான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுக்கு ஒரு கோர்வையா இருக்க போது. நீங்களே வேணா பாருங்களேன். அதை விட அந்த சகோதரிக்கு நடந்த நிகழ்வுல ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு அடுத்தடுத்து இனிமேல் கெட்டது மட்டுமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, அதாவது இல்லாத பொல்லாதமா சொல்லி அந்த சகோதரியோட மனசை அவர் ரொம்ப நிலக்குலைய வச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க மீண்டு எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த நாள் பரிசா முருகன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பல அற்புதமான தகவல்கள், அதுவும் முருகா என்ற நாமம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றதே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால பதிவை முழுமையாக பாருங்க. பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அந்தமானை சேர்ந்த நந்தினி என்ற சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. சகோதரி எப்பவுமே ரொம்ப தீவிரமான முருக பக்தை. எல்லா விதமான நாட்களும் வழிபாடு முறை செய்துட்டு இருக்காங்க. வேல்மாறல் தினம் தினம் பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய சகோதரி தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே தீவிர முருக பக்தர் அப்படின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா நிறைய அற்புதங்கள் சகோதரி இது நான் பகிர்ந்திருக்கேன் நம்ம சேனல்ல. அப்படி இப்போ ஒரு முறை கொஞ்சம் வாய்ஸ் பதிவு கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கேட்டா, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்ப இது ஒரு பதிவா கொடுக்கும்போதே நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுனால இந்த பதிவானதை முக்கியமா உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேங்க. சகோதரியோட வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க. வரும்போது கூட இன்னொருத்தர் இந்த ஜோஷியெல்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வந்ததும் இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நந்தினி, நீ உன்னோட கையை காமியா, இவர் ஜாதகம்லாம் பார்த்து சொல்வார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சகோதரிக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லி ஏன் இவங்க திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க நெருங்கிய உறவினர்ன்றதுனால இவங்களால எதுவும் சொல்ல முடியல. சரின்னு இவங்களுடைய கை காமிக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு இஷ்டத்துக்கும் எதோ சொல்கிறாரு. அதே சமயம் வந்த உடனே இவங்க அவங்க ரொம்ப ஹால்லேயே தான் இவங்க பூஜை அறை வச்சுருப்பாங்க. வந்த உடனே இதெல்லாம் பார்க்குறாங்க. நல்லா இவங்க பூஜை முறை வழிபாட்டு முறையெல்லாம் செய்துட்டு இருக்கிறவங்க, முருகர் படம் பிரதானமாக இருக்குது பூஜை ரூமில். இதையெல்லாம் வந்தவரும் பார்க்குறாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சகோதரியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இல்லாததெல்லாம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேரமே சரியில்லை, உன் மேலே கெட்ட ஆத்மா இருக்குது, வீட்டில் எப்படி நடக்கும் அப்படி நடக்கும், உனக்கு சரியில்லை நேரம், உன் கணவருக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. நல்லா இருக்கிற மனுஷங்க சும்மா கையை காமிச்சதுக்கு ஒரு குத்தமான்ற மாதிரி யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வரும்ல. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி இவங்க சன்னாய் போய் நிற்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கணவரை என்னை பார்க்க சொல்லு, இதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. சகோதரிக்கு இதை நம்புறதா வேண்டாமா, திடீர்னு ஏன் இவர் வழியை ஏன் எவ்வளவும் சொல்லணும் அப்படின்னு பல தரப்பட்ட குழப்பங்கள் சகோதரிக்கு ஓடுது. சரின்னு அவங்க கிளம்பி போனதும் மனசே சரி இருக்காது. இப்படி சொன்னால் எப்படி தான் இருக்கும் அப்படின்றதால மனசே உங்களுக்கு சரியில்லை. முருகனிடம் போகிறாங்க. நம்ம எங்கே போவோம், அவரை தான். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு நேரமே சரியில்லை, உன் மேலே கெட்ட ஆத்மா இருக்குது, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு எதோ சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முருகா, நான் தினமும் உன்னை தானே வழிபாடு செய்துட்டு இருக்கேன், அப்போ என் மேலே கெட்ட ஆத்மா இருக்குன்னா நீ என்ன அதை பார்த்துட்டு சும்மா இருப்பியா, நான் தினமும் சஷ்டி கவசம்லாம் பாராயணம் செய்கிறேன்ல, எதனால இப்படி அவர் சொல்லிட்டு போகிறாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சகோதரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே இவர் எப்படி சொல்லிட்டு போனார் அதுக்கேற்ற மாதிரியே நடக்குது. அதாவது திடீர்னு எடுத்த பொருள் தவறி போகுது, குழந்தை விளையாடிட்டே இருக்காங்க, கீழே அடிப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சகோதரி பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் சொன்னது உண்மைதானோ, எதனால இந்த பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு கெட்டது நடக்கும்னு நினச்சா நிச்சயமாக நடக்கும், 100% நடக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு கிடையாது, எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை முழுமையாக நம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறதுல தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கிறதாவே இருந்தாலும் நடக்கும்னு நினச்சிங்க, 2 மடங்கு என்னது டபுள் மடங்காக உங்களுக்கு கெட்டது நடக்கும். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அம்மா எங்கள் வீட்டில் கடுகு செதறி கீழே விழுந்துருச்சு, அப்போ வீண் செலவு வீண் விரயம் எதனா வருமாமா அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நினச்சா நிச்சயமாக நடக்கும். வீண் செலவு கஷ்டம் ஏதாவது வரும், கடுகு சிந்தனா கஷ்டம் வரும் அப்படின்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னு கேளுங்க, அது ரொம்ப சின்ன சின்ன பொருளா, கீழே செஞ்சிட்டா டக்குன்னு எடுக்கிற பொருள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அந்த பொருளை எடுப்போம், முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம். அப்படிலாம் பெருக்கி வாரி கீழே தான் போனவீங்களேன், ஏதாவது ஒரு வகையில் அது பண நஷ்டம் தானே, அப்போ அது விரயம் தானே. அதுதான் பெரியவங்க ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு சின்ன செலவாக ஏதோ அப்படி போக போகுது அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுட்டோன்னா அது அதோடு அப்படியே போயிடும். நமக்கு வீட்டில் கடுகு சிந்துருச்சு, கஷ்டம் வரப்போகுது நஷ்டம் வரப்போகுதுன்னு நினச்சா நிச்சயமாக நடக்கும்.
எந்த ஒண்ணுமே அதுக்கான சக்தி அந்த வார்த்தைக்கு நீங்க கொடுக்க அதுதான் நடக்கும். அதை தான் பொதுவா என்ன சொல்றது, நல்லதை நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். இதை நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே பொதுவா நல்ல விஷயங்களே நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும். இதை ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குதுன்னா உங்களுடைய எண்ணம் வந்து ஒரு நிமிஷம் தான் அதை நினைப்பீங்க. அதாவது நல்லது நினைக்கணும்னு நீங்க ஒரு நிமிஷம் தான் நினைப்பீங்க, அதுக்கு அடுத்த செகண்டே கெட்டதை நிறைய தடவை நினைப்பீங்க. அப்ப எதுக்கு சக்தி அதிகம்? கெட்டது தான். அப்போ நெகட்டிவாக நினைக்க அதுதான் நடக்கும். சகோதரிக்கு இவர் வந்து இப்படி சொன்னதுலேருந்தே நமக்கு இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோன்னு சொல்ல அன்னைக்கு முழுக்க நடக்கிறது எல்லாமே இவங்களுக்கு நெகட்டிவாகவே வந்து போய் முடியுது. இவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக அவங்க கணவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னா, இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போவாங்க, அங்கே போய் எங்கள் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுமா, அதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு வந்து அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது சகோதரிக்கு வந்து எது உண்மை பொய் என்னன்னு தெரியல, நமக்கு தெய்வத்தை விட்டா வேற எதுவும் கதி இல்லைன்ற மாதிரி முருகர்கிட்டயே இவங்க போகிறாங்க. முருகா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், பூஜை பண்ணிக்கிட்டே இவங்க வந்து கேட்குறாங்க. முருகா, திடீர்னு ஒருத்தர் வந்தார், என் மேலே கெட்ட ஆத்மா இருக்குது, உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு கஷ்டத்தில் போய் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வந்தவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சீட்டு எழுதி போடுறாங்க. என்னென்னா நல்லவர் கெட்டவர்ன்ற மாதிரி சம்திங் ஏதோ எழுதி முருகன் முன்னாடி போட்டு அந்த சீட்டை ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா கெட்டவர் அப்படின்னு வந்துருச்சு. போதுமா, முருகன் இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அதே சமயம் இவங்க கேட்குறாங்களாம், முருகா அப்போ வந்தவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக கவுளி அடிக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா கண்டிப்பாக முருகனே சொல்லியாச்சு. நமக்கு இந்த மாதிரி தானங்க அவர் எப்படி பேச முடியும்? நேரடியாக வந்து பேசிட்டாதான் இந்த கலியுகமே மாறி அடுத்த யுகத்துக்கு போயிடுமே. அதனால ஏதாவது ஒரு வகையில தான் வந்து தெய்வமானது நமக்கு பதில் சொல்லுவாங்க. யார் மூலயமாவோ, கவுளி சத்தம் மூலயமோ ஏதாவது ஒரு வகையில நமக்கான பதில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ சீட்டிலையும் கெட்டவர்னு வந்துருச்சு. அவர் வந்து ஏதோ பணத்துக்காக தான் சொல்றாருன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. முருகனும் வந்தவர் கெட்டவர், நீ ஏன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, என்னுடைய பக்தை நீ தினமும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்திலகர் சிவகா என்று திருநீர் அணிந்தவருக்கு மீவே வராதே வினைன்ற மந்திரத்தை சொல்லி நீ தினமும் திருநீர் வைக்கிற நம்புது உன் மேல கெட்ட சக்தியாவது ஆவியாவது இதெல்லாம் முருகப்பெருமான் வர விட்டுருவாரா? அந்த அளவுக்கு சகோதரிக்கு தெளிவா முருகப்பெருமான் உணர்த்திட்டார். இதையும் தாண்டி இன்னும் ஒரு செயல் செய்துமே முருகப்பெருமான் சகோதரிக்கு இன்னும் திடமான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, என்னைக்குமே அந்த அவங்க செய்யக்கூடிய பூஜையில இந்த ஊதுவத்திலாம் ஆறு வந்துச்சு, நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த சகோதரிக்கு வீட்டில் நடந்ததே கிடையாது. நிறைய நம்ம பதிவுகள் எல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஆறு காட்சி நம்ம வீட்டிலலாம் வராதா அப்படின்னு சகோதரி ஏங்காத நாளும் கிடையாது. ஆனால் அன்று அவங்க செய்த பூஜையில் அழகாக சிறப்பாக வந்து ஊதுவத்தியில் வந்து ஆறுன்ற காட்சி வந்து கொடுத்துருக்காரு. இதுலையும் ஒரு சிலர் வந்து அது வந்து ஊதுவத்தி பிராண்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்களேன், ஏன் தினமுமாக வருது, என்னைக்காவது ஒரு நாள் மன கஷ்டத்தோடு முருகா அப்படின்னு கூப்பிட்டா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சியை கொடுத்து மனசுக்கு எவ்வளோ தெம்பு மட்டும் கிடையாது சகோதரிக்கு. இது ஏதோ ஊதுவத்தி பிராண்டு அது இதுன்னு சொல்லுவாங்களே முருகான்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் சொல்றாரு, என்ன அப்படின்னா அந்த ஊதுவத்தி துகள் கீழே விழுந்திருக்குங்க, அதுலேயும் ஆறுன்னு கொடுக்குறாருங்க. இதுக்கு மேலே வேற எப்படிங்க நிரூபிப்பாரு? அவ்வளோ சிறப்பாக வந்து இதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப தைரியமாகவும் தெம்பாகவும் ஆயிடுச்சு. வந்தவர் யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை, முருகரே நமக்கு துணையாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சகோதரி திடமான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. இது போல் பல பேர் பல இடங்களில் நீங்கள் ஜோஷியம் பார்க்குறதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதோ குறி சொல்கிறதோ மனசளவில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தூக்கி போடுங்க, முருகனை மட்டும் முழுசாக நம்புங்க, அவரோட மந்திரங்களை தினம் சொல்லிகிட்டே இருங்க, எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். அடுத்ததா சகோதரிக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தாலே யார்கிட்டலாம் நம்ம பரிசு கேட்போமோ எதிர்பார்ப்போமோ இல்லையோ, இப்போல்லாம் முருகர்கிட்ட எதிர்பார்க்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். முருகா, இன்று என்னுடைய பிறந்த நாள், எனக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக கொடுப்பாரு, நீ கேட்காம இருக்கிறீங்கன்னா கேளுங்க, நிச்சயமா கொடுப்பாரு. ஏன் ஒரு கோவிலேருந்து விபூதி பிரசாதம் வந்தால் போதாதான் நமக்கு, அதுவே வந்து தலைக்கு மேலே வெள்ளன்ற மாதிரி. அது போல் சகோதரிக்கு வந்து அன்று பிறந்த நாள் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் அந்த நாளை வந்து தொடங்குறாங்க. யார் வந்து நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ இல்லையோ நாமளே போவோம் அப்படின்ற மாதிரி முருகர்கிட்ட போய், முருகா இன்று என்னுடைய பிறந்த நாள், எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு ஒன்றும் விசேஷமாக எனக்கு பிறந்த நாள்ன்றது கொண்டாடுறதோ கேக் வெட்டுறதோ ஒரு துணி எடுத்து கொடுக்குறதோ எதுவும் நடக்க போகிறதில்ல, ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஏதாவது பரிசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி காலையில் அவங்க முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சரி சாமிக்கு பூ கட்டி போடுவோன்னு வெளியே வந்து தோட்டத்தில் பூ பறிக்கலான்னு வராங்க. வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில், கிருஷ்ணர் கோவில், அந்த அர்ச்சகர் வந்து வராரு. வர நேராக இப்போதான் கோயிலுக்கே போகிறவர் நேராக வந்து வண்டி நிறுத்திட்டாரு. அப்போ சகோதரி என்ன நினைக்க, இந்த பூவெல்லாம் பறித்து நம்ம கோயிலுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் நான் உனக்கு ஒரு பூ தரேன், இந்த பூவை கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்க முருகருக்கு வை அப்படின்னு அவர் சொல்கிறார்.
இவங்களுக்கு வந்து என்ன பூ என்னன்னு புரியலன்னு பார்த்தா ஒரே ஒரு பாரிஜாத பூ வந்து எடுத்து கொடுக்குறாரு. பாரிராஜ பூ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பூக்கும்போது வெள்ளை கலர்ல இருக்குங்க. அதே கொஞ்ச நேரம் மாலை நேரம் ஆச்சுன்னா மஞ்சள் நிறத்துல மாறிடும். ரொம்ப ரொம்ப விசேஷமான தேவலோகத்துல மட்டுமே பூக்கக்கூடிய பூ பாரிஜாதம். அது இந்த பூலோகத்துல வந்து பூக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு பூ எடுத்து கொடுத்து உன்னுடைய வீட்டு சாமிக்கு வைமா அப்படின்றாரு. இவங்களுக்கு என்னன்னா அன்று பிறந்த நாள், நமக்காக ஒரு பூ நம்மளை தேடி வர்றது ரொம்ப சிறப்பான பூவும் கூட. அது ஈசனுக்கும் ரொம்ப உகந்தது. நம்ம இதை கொண்டு போய் சாமிக்கு வைப்போம் அப்படின்னு வந்து அந்த பூ கிடச்சது சகோதரி ரொம்ப இதுதான் ஒரு வேளை பிறந்தநாள் பரிசோ என்னமோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைய வழிபாட்டு முறையை அவங்க நல்லாவே முடிக்கிறாங்க. ஆனாலும் கோவிலுக்கு போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க ஊர் கோவிலெல்லாம் மாலை நேரத்தில் தான் அர்ச்சனையானது செய்வாங்களாம். சரி மாலை நேரம் போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் வீட்டில் ஒரு வாழ்த்துக்களோ எதுவுமே கிடையாது. சரின்னு அந்த நாள் ரொம்ப வெறுமையாக தான் அவங்களுக்கு வந்து போகுது. மாலை நேரம் ஆகுது. கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் நம்ம கோயிலுக்கு போய் இன்றைக்கி என்னோட பிறந்த நாள், சாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனையாக செய்துட்டு வந்துடுவோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவங்க சொல்ல அவர் வந்து காதலியே வாங்கலை. இவங்களுக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. ஒரு வாழ்த்தும் வரல. அதே சமயம் வந்து கோயிலுக்கு கூட்டு போங்க, நம்மள வழியை கேட்டாலும் கூட்டு போக மாட்டாங்கிறாரு. கிளம்பி வர எங்கேயோ வெளியே போயிட்டார். சகோதரி வந்து ரெடியாக இருந்ததெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எந்த கோயிலுக்கு எங்கேயும் போக வேண்டான்ட்டு ரொம்ப மனசு ஒரு மாதிரி போய் இவங்க படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கணவர் வராரு. வந்து இங்கே வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு வரமாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நீ வா ஏன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு சகோதரி வெளியே வந்து பார்க்குறாங்க. வந்தால் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அழகாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, சகோதரிக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதை நம்பவே முடியல. ஏன்னா இவங்க இது வரைக்கும் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதே கிடையாதான். அதுவும் வந்து வெஜ்ஜு கேக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா கோயிலுக்கு போகணுமே அடுத்து அப்படின்றதுனால முட்டை சேர்க்காத கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. புது ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. சகோதரிக்கு பரவசம் தாங்கலை. ஒரு பக்கம் முருகரை தான் நமக்கு நினைக்க தோணும். என்னன்னா நான் முருகர்கிட்ட தான் பிறந்த நாள் பரிசாக எதாவது கேட்டால் அவர் இப்படி வந்து கொடுக்குறாரோ, ஏன்னா இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சகோதரிக்கு. அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கேக் வெட்டிட்டு குடும்பத்தோடு கிளம்பி இப்போ கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் நேரம் ஆயிடுச்சு. மாலை நேரம் போனால் தான் அங்கே அர்ச்சனை செய்ய முடியும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அர்ச்சனை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. சகோதரி ரொம்ப பயந்துக்கிட்டே அங்கே போகிறாங்க. அங்கே போனால் இவங்களுக்காகவே காத்திருக்கிற மாதிரி அந்த அர்ச்சகர் வந்து வாமான்னு கூப்பிடுறாரு. அங்கே போய் சிறப்பான முறையில் அர்ச்சனை எல்லாம் செய்துட்டு சாமி அந்த கோவிலில் எல்லா தெய்வங்களுமே இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பிறந்த நாளாக வந்து அன்னைக்கு சகோதரிக்கு மாறி இருக்கு. இது போல எதிர்பாராத நேரத்தில் பல அற்புத அதிசயங்கள் நமக்கும் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். முருகனிடம் கேட்டால் ஏதாவது ஒரு வகையில் அந்த எப்பவுமே கோபதாபத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய கணவருடைய மனசை மாற்றி இப்படி ஒரு நிகழ்வையும் முருகன் நிகழ்த்துவார். நிச்சயமாக நம்பிக்கையோட கேளுங்க, முருகன் வந்து உங்களுக்கு பிறந்த நாள் பரிசும் கொடுப்பாரு. அடுத்தது அதுதாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட். என்னன்னா இந்த நம்ம குடும்ப முருகர், ஆமாம் இது வந்து நம்ம குடும்ப முருகர் தான் நான் சொல்வேன். இவரை யாருக்கெல்லாம் பிடிக்கும், இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னெலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வேணால் சொல்கிறேன். நம்ம வேல்மாறல் பூஜை முதல்ல எடுத்து நம்ம திருவான்மூரில் ஐயா கோவிலில் வந்து நடத்தும் போது நம்மளை தேடி வந்த முருகப்பெருமான் இவர் தான். அவ்வளோ விசேஷமான முருகப்பெருமான். இவரை பிடிக்காத ஆளே இல்லை. நிறைய பேர் இதே போல் முகாமைப்போட முருகர் ஃபோட்டோ வந்து வாங்கி எல்லாருக்கிட்டையும் வச்சுவே இருப்பீங்களே. சகோதரி இவங்க அந்தமானில் இருக்காங்க. சகோதரி வந்து நம்ம வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது எப்போவுமே முருகர் மேலே தான் ஒரு கண்ணு இருக்குமா. இது போல் நம்மளும் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அவங்க தங்கச்சி வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து கூட அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சட்டுன்னு அந்த மாதிரி போக முடியாது வர முடியாதுல்ல, அதனால இவங்க வெயிட் பண்ணி கேட்குறாங்க. அவங்க தங்கச்சியும் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் எப்போ வருவார், அதுதான் அவர் நினச்சாதான் அவர் வருவார் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நாட்கள் ஆகுதுங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, சகோதரி சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்ற எண்ணமும் இருந்திருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்க சிறுவாபுரி போயிருக்காங்க. சிறுவாபுரி போனதும் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து இங்கே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம அக்காவுக்கு கொடுக்கணும்னு தேடுறாங்க. நம்ம முருகப்பெருமான் இல்லவே இல்லையா. அந்த முருகப்பெருமான் வந்து அந்த கடையில் இல்லவே இல்லையா. அடடா இங்கே வாங்கிட்டு போய் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்படின்னு முருகா அந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லதாக இருக்குமேன்னு தேடிட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரம்மா என்ன மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் இவங்க ஃபோனில் வச்சுருந்ததை காமிச்சதும் இவர் தானே இருக்கிறாரு அப்படின்னு சின்னதாக அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். இவங்க சிறுவாபுரியிலேருந்தே ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னா பார்த்துக்கோங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அவங்க தங்கச்சி வந்து அந்தமான் வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க அம்மா வீட்டுக்கு முதல்ல வந்துட்டாங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா, நான் 2 நாள் ஆகும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அங்கேயே இரு, நான் அம்மா வீட்டுக்கு வரேன், அங்கேருந்து நான் முருகரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குடும்பத்தோடு கிளம்பி இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க.
போகக்கூடிய வழி வந்து வழக்கமாக போகக்கூடிய வழி வந்து அன்றைக்கி போக முடியாத சூழ்நிலைன்றதுனால ஏதோ கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்குமா, ரொம்ப உயரத்துலேருந்து ஆட்டோ போயிட்டு இப்படி இறங்குறது அது கொஞ்சம் ரொம்ப எல்லாமே ரிஸ்க்கான மாதிரி தான் இருக்குமா. அதையும் மீறி இவங்க குடும்பத்தோடு இவங்க மகளை கூட்டிகிட்டு இவங்க கணவரோட போகிறாங்க. போகும்போது ரொம்ப ஹைட்லேருந்து இறங்கும்போது வண்டியை தவறி கீழே விழுற மாதிரி ஆயிட்டுருக்கு. வண்டி வந்து அந்த மலையேறி இறங்கும்போது அவங்க மகள் வந்து தவறி விழுறதுக்கு உண்டான ஒரு இப்படி சாய போயிருக்காங்க பாருங்க. குழந்தைய பிடிக்கிறேன்னு சகோதரி விழுந்துட்டாங்க. விழுந்ததுல முருகான இவங்க கத்தவும் டக்குனு அவங்க கணவர் வந்து எக்கி பிடிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து அவங்க நடந்திருக்கும். இவங்க கணவர் வந்து எட்டி பிடிச்சிட்டாரு. இவங்க முருகான்னு கத்த ஒரு வழியாக அவங்க தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. காலில் மட்டும் கொஞ்சம் தாங்கிருச்சுன்றதுனால கொஞ்சம் அடி மட்டும் பட்டிருக்கு. மற்றபடி ஒன்றுமே இல்லை, யாருக்கும் எதுவும் இல்லை. நல்லபடியாக இவங்க அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு முதல்ல முருகரை வாங்கி வச்சுட்டு ஒரே கண்ணீர். என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்திருக்கு, நீங்கள் வர நேரம் என்னோடய ஆபத்து எல்லாம் நீங்கள் போய்கிட்ட முருகா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி, என்றைக்கோ அவர் வர வேண்டியவர் நம்மளை வீடு தேடி ஒரு முருகர் வராருன்னா அவர் நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு வர நேரம் நமக்கு வர இருக்கக்கூடிய அந்த ஆபத்தையும் களைஞ்சிட்டு வேரோடு அழிச்சிட்டு தான் அவர் வீட்டுக்கே வராருன்னா பார்த்துக்கோங்க. உண்மையாக அவங்க சொன்னது என்னென்னா, பெரிய பள்ளமும் அது விழுந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து முருகன் என்னை காப்பாற்றிருக்காரு. உண்மையாக மிகப்பெரிய ஒரு அரும் மருந்து, அற்புதமான ஒரு மந்திர சொல் அப்படின்னா முருகா என்ற நாமங்க. சாதாரணமாக கூட உட்காரும் போது எந்திரிக்கும் போது முருகான்னு சொல்கிறேன்ல, அது எல்லாருமே சொல்லுங்கள். எப்போவுமே அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு அளவில்லாத ஒரு சக்தியும் ஆற்றலும் இருக்குது. சகோதரி சொன்னதேனா அந்த முருகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தான் என்னமோ தெரியல, என் கணவர் சுதாரிச்சு என்னை பிடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எப்போ எந்த நேரமும் குழந்தைங்களுக்கும் எப்போவுமே சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு, ஐயோன்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அதை தாண்டி எல்லா பிள்ளைங்களுக்கும் கூட முருகான்ற நாமத்தை சொல்லிக் கொடுங்க. எல்லாத்துக்கும் முருகான்னு கூப்பிட அவர் எங்கேயும் போக மாட்டார், நம்மோடவே அவர் எப்போவுமே இருப்பார். இந்த சகோதரிக்கு நடந்த அற்புதங்கள் மூலிமா நிறைய பேருக்கு இதே போல தான் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. பல கஷ்டமாக இருக்கட்டும், பல அற்புதங்களாகட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. இதே முருகன் நிகழ்த்திய ஒவ்வொரு அற்புதங்களையும் கேட்க மனசில் வந்து அவ்வளோ பேரானந்தமும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கு. இதே போல் பல அற்புதங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்துட்டே இருங்க. அடுத்தது ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவை. ஓம் சாய்ராம்.